திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தங்க நிரந்தர இடம் இல்லாததால் கிராம மக்கள் தரிசு நிலத்தில் கூடாரம் அமைத்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் மணி நேதாஜியிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். மணி நேதாஜி, வணக்கம். தற்போது கிராம மக்கள் தரிசு நிலத்துல கூடாரம் அமைச்சு தங்கிட்டு வராங்க. அதிகாரிகள் யாரேனும் வந்து பார்வையிட்டார்களா? கிராம மக்கள் அதிகாரிகள் கிட்ட இது தொடர்பா மனு அளிச்சாங்களா? என்ன விவரம்? நிச்சயம் ராகப்பிரியா. கிராம மக்கள் வந்து தற்போது வந்து ஆர்டிஓ ஆபீஸ்ல வந்து அவங்க மனு கொடுத்திருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட குருசாமி பள்ளம் அருகே இருக்கக்கூடிய அரசு தரிசு நிலத்தில் சுமார் 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் குடிசை அமைத்துள்ளனர். குறிப்பாக கொடைக்கானலில் பிறந்து இங்கேயே வாழ்ந்து வரும் நிலையில் தற்போது குடியிருக்கும் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீடுகளில் தங்கி தங்களது வாழ்நாட்களை நகர்த்தி வருவதாகவும், நிரந்தரம் இல்லாத முகவரியில் இருப்பதால் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதில் சிரமம் ஏற்படுவதாகவும், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டு உரிமை இவற்றை அடிக்கடி மாற்றுவதில் சட்ட சிக்கல் ஏற்படுவதாகவும், வங்கிகளில் சிறு கடன் வாங்க சென்றாலும் நிரந்தர முகவரி கேட்பதால் தங்கள் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் குருசாமி பள்ளம் அருகே இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு தரிசு நிலத்தில் சுமார் 1.25 ஏக்கர் நிலப்பரப்பில் தற்சமயத்திற்கு குடிசை அமைத்து 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அங்கேயே தங்கி சமைத்து சாப்பிட்டு வருகின்றனர். பிறந்த ஊரில் சொந்த வீடு இல்லாமல் மிகவும் வேதனை அடைந்து வருவதாக அரசு அதிகாரிகள் இதனை ஆய்வு செய்து தங்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இதுபோன்று கொடைக்கானல் மலைப்பகுதியில் பல்வேறு இடங்களில் பட்டா மற்றும் சொந்த வீடு இல்லாமல் ஆங்காங்கே குடிசை அமைத்து வாழ்ந்து வரும் மக்களுக்கு தமிழக அரசு பட்டா வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் வட்டாட்சியர் மற்றும் தாசில்தார் அவர்களிடம் மனு அளித்தும் தற்போது வரை யாரும் பகுதிக்கு வந்து பார்வையிடாததால் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழக அரசு விரைந்து இவர்களுக்கு பட்டா மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ராகப்பிரியா, தகவல்களுக்கு நன்றி நேதாஜி. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave,